வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தேசிய அருங்காட்சியகம் மக்கள் பார்வைக்காக இன்று மீள திறக்கப்படுகின்றது. நகர்சேர் ரயில் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்படும். பாகிஸ்தானில் உள்ள அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. இனி உள்நாட்டுச் செய்திகள். படிக்கட்டு உடைந்து வீழ்ந்தமையால் சில தினங்களுக்கு முன்னர் மூடப்பட்டிருந்த தேசிய அருங்காட்சியகம் மக்கள் பார்வைக்காக இன்று மீள திறக்கப்படுகின்றது. எனினும் அருங்காட்சியகத்தில் அனர்த்தம் ஏற்பட்ட பகுதி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் கலாநிதி ஜஹத் பாலசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை கரையான் அரிப்பு காரணமாகவே தேசிய அருங்காட்சியகத்தின் படிக்கட்டு உக்கி போயிருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்ட விசேட கட்டட பொறியியலாளர்களால் இந்த தகவல் கண்டறியப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி பிற்பகல் அருங்காட்சியகத்தின் படிக்கட்டு உடைந்து வீழ்ந்ததால் பாடசாலை மாணவர்கள் உட்பட 36 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 27 பாடசாலை மாணவர்களும் 5 ஆசிரியர்களும் பெற்றோர்கள் 4 அடங்கியிருந்தனர். இலங்கையின் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான மனித உரிமைகள் செயல்முறை திட்டம் அமுலாக்களை விரைவுபடுத்த வேண்டும் என சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மற்றும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோர் அடங்கிய பாராளுமன்ற குழுவினால் 2011ஆம் ஆண்டில் மனித உரிமைகள் செயல்முறை திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டம் அமுலாக்கப்படுவதை விரைவுபடுத்துவதன் மூலம் இலங்கை மீது சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் வலுவற்றதாகிவிடும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், மனித உரிமை மேம்பாடுகள் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் உட்பட பல்வேறு முக்கிய விடயங்கள் மனித உரிமைகள் செயல்முறை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 3 மாதங்களுக்கு ஒருமுறை அதன் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்து சர்வதேச சமூகத்துக்கு சாட்சிகளுடன் சிறந்த தகவலை வழங்க முடியுமாயின் ஜெனீவாவில் எதிர்வரும் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தின் போது இலங்கை சாதகமான நிலைமையை எட்ட முடியும் என்றும் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா மேலும் கூறினார். கடந்த வருடத்தில் இலங்கையின் ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவிக்கின்றது. 2011ஆம் ஆண்டில் இலங்கையின் ஏற்றுமதி 23% உயர்வடைந்து காணப்பட்டதாகவும் கடந்த வருடத்தில் ஏற்றுமதி 6% வீழ்ச்சி கண்டிருந்ததாகவும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் யூசுப் மரிக்கார் தெரிவித்ததாக பிபிசி உலக சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்து ஆராய்ந்த பின்னர் ஏற்றுமதியாளர்களுக்கான வரிச்சலுகை, தீர்வையற்ற வாகனங்கள் உள்ளிட்ட சலுகைகளை வழங்கி ஏற்றுமதி துறையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் பிபிசிக்கு குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கில் தொழிலாளர்களுக்கான விசேட சலுகை வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை எனினும் ஏற்றுமதியில் மீண்டும் உயர்வு ஏற்பட்ட பின்னர் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முதலாளிமார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் பிபிசிக்கு மேலும் தெரிவித்துள்ளார். நகர்சேர் கடுகதி ரயில் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஒதுக்கப்பட்ட வகுப்புகளுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க குறிப்பிட்டார். சாதாரண ரயில் கட்டணங்களில் எவ்வித திருத்தங்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மலேக மார்க்கத்திலான ரயில்களின் காட்சிகான் கூடங்களுக்கான கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் மேலும் கூறினார்.
இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இந்த இனிய காலை பொழுதில் இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. வணக்கம்.